Hello guys, welcome to MM4 Tech. இந்த வீடியோல பாண்டிச்சேரி கவர்மெண்ட் JEE இன்ஜினியரிங்க்கு ஃபார் த போஸ்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்னென்ன ஜாப் வேகன்சி, என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல நோட்டிஃபிகேஷன்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா 12/12/2022 ல இருந்து 11/1/2023, அதாவது அடுத்த வருஷம் ஒன்னாம் மாசம் 16ஆம் தேதிக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது எதுக்கான போஸ்ட் பாத்தீங்கன்னா JEEங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்பவே ஹையர் போஸ்ட். உங்களுக்கு தெரியல, ஜூனியர் இன்ஜினியர். ஆனா இது வந்து மெக்கானிக்கல் குரூப் தாங்க. இப்போதைக்கு மெக்கானிக்கல் எடுக்கிறாங்க. மேபி எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரியான ஜாப்ஸ் இதுக்கப்புறம் எடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க கண்டிப்பா வீடியோ போடுவோம், அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, என்ன போஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல்ல லெவல் 6ல பேசிக் பே 35 மாதிரி தருவாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க கூகுள்ல. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 4 தான் எடுக்கிறாங்க. பட் ஆனால் அன்ரிசர்வ்ல 2, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1 அப்படின்ற மாதிரி ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. 4 போஸ்ட் தான் இருக்குன்னு நினச்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க நம்ம கிடைக்குமோன்னு நினச்சி அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நினச்சினா நிறைய ஜாப் யாருமே அப்ளை பண்ணாமல் ஈஸியாக கிடைச்சிடுது. நீங்கள் ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. ஓகேங்களா, இப்போ வந்து ஜாப் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொல்கிற மாதிரி ரொம்பவே முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கேட்டகரிங்க. ஒன்று வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க 4 வருஷம் படிச்சிருப்பீங்களா, அது ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து டிப்ளமோ படிச்சவங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தேவை. அது நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் போயிடலாம். டிப்ளமோ படிச்சவங்க AICTE அந்த அப்ரூவ் பண்ண காலேஜ்ல நீங்க முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டிப்ளமோ சர்டிபிகேட் வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இஷ்யூ பண்ணிருக்கணும். மினிமம் டியூரேஷனா 3 வருஷம் இருக்கணும். ரெகுலர் பேஸ்ல பண்ணிருக்கணும். அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எலிஜிபிள். ஓகேங்களா, அது கூட சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 வருஷம் இன் மெயின்டெனன்ஸ் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன் போர்ட் ஆர் எனி ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ல நீங்க வந்து டிப்ளமோ படிச்சீங்கன்னா இது 3 வருஷம் நீங்க பண்ணிருக்கணும். மெயின்டைனிங் மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் இன் போர்ட் அப்படின்ற ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க டிப்ளமோல இருந்து இந்த JEEக்கு எலிஜிபிள். அதே மாதிரி நீங்க வச்சிருக்க சர்டிபிகேட் எல்லாமே, அதாவது நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க சர்டிபிகேட் எல்லாமே நாங்க செக் பண்ணுவோம். அது பொறுத்து தான் உங்களுக்கு டிசிஷன் இருக்கப்படும். வேலை இருக்குமா இல்லையா, கிடைக்காதுன்றது அப்படின்றது நோட்ல சொல்லிட்டாங்க. ரெண்டாவது டிகிரி வச்சிருக்கவங்க பாருங்க, நீங்க அதே மாதிரி AICTE ஆர் UGC அப்ரூவ் பண்ண காலேஜ்ல இருந்து மட்டும் தான் டிகிரி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். 4 வருஷம் பேசிக்கா இது எல்லா காலேஜும் வாங்கிருப்பாங்க. 4 வருஷம் நீங்க டிகிரி படிச்சவங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணிடலாங்க. ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து டிகிரி வாங்கியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. யாருன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் தான் நோட் பண்ணிங்க. எல்லாருக்குமே இல்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் ஜாப் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா போஸ்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகேங்களா, வாங்க இப்போ நெக்ஸ்ட் போலாம். இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கலாமா? 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இதான் இருக்கணும். அதுல ஓபிசி கொஞ்சம் ரிலாக்சேஷன் இருக்கு. 3 வருஷம், எஸ்சிக்கு 5 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாங்கன்னா 3 வருஷம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கம்பைன்ஸ்ட் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் எமர்ஜென்சி கம்பைன்ஸ்ட் ஆஃபீஸரா இருந்தீங்கன்னா 5 வருஷம் பிளஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா மிலிட்டரி பிளஸ் 3 இயர்ஸ், அதை நோட் பண்ணிங்க. அதே மாதிரி இன் சர்வீஸ் அப்ளிகன்ட் இருக்கு, நான் டீட்டெயிலா சொல்றேன். 5 வருஷம், அது எந்தெந்த போஸ்ட்க்கு எப்படி அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். நேட்டிவிட்டி பாண்டிச்சேரி தாங்க. அட்லீஸ்ட் நீங்க 5 வருஷம் பாண்டிச்சேரி இருக்கணும். பாண்டிச்சேரி கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அட்லீஸ்ட் 5 வருஷம் இருக்கணும். நீங்க பாண்டிச்சேரியில இருக்கீங்களான்றது ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்க எந்த கேஸ்ட்ல போஸ்ட் அப்ளை பண்றீங்களோ அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, அதையும் செக் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ. வாங்க இப்போ எப்படி எக்ஸாம் நடக்கும், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துருவோமா? எக்ஸாமினேஷன் வந்து அவங்க கம்யூனிட்டி எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தாங்க இருக்கும். இன்ஜினியரிங் கூட இல்லை, ஏன்னா டிப்ளமோ கவர் பண்றதுக்காக டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஆனா 2 பேப்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 ஃபார்னூன்லி ஆஃப்டர்நூன்லயும் இருக்கும். ரெண்டுமே டியூரேஷன் வந்து 2 மணி நேரம். 100 கொஸ்டின் இருக்குங்க. 1 மார்க் கொஸ்டின் தான், கவலைப்படாதீங்க. 100 கொஸ்டின் 2 மணி நேரம் 1 மார்க். ஓகேங்களா, பேப்பர் 1ல கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுல இருந்து கேட்பாங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், அனாலிட்டிக்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி இதுல இருந்து கேட்கறதா சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல கொஸ்டின் வந்து எதுல இருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெவலன்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். அதான் நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நான் கீழே சொல்றேன் பாருங்க. ரெஃபர் பேஜ் நம்பர்லாம் 7 கொடுத்துருக்காங்க, நான் சொல்றேன். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும், 0.25 அவாய்ட் பண்ணுவாங்க. ராங் மல்டிபிள் ஆன்சர் சூஸ் பண்ணா ராங் ஆன்சர் கன்சிடர் பண்ணிப்பாங்க. அலோகேஷன் மார்க் அலோகேஷன் எப்படி இருக்கும் பாப்போமா? பேப்பர் 1ல ஜெனரல் அவேர்னஸ் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 80% கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 20% கேட்பாங்க. பேப்பர் 2 ஃபுல்லாவே டெக்னிக்கல் நாலேஜ் தாங்க, அது 100%. அப்படிதாங்க பிரிச்சிருக்காங்க. இது 100 அப்படி 200% பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பாப்போமா? ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இஸ் ஃபிக்ஸ்ட் 35% ஃபார் அன்ரிசர்வ்டுங்க, 30% ஃபார் OBC, 25% ஃபார் ST அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதுதாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க். இதை கண்டிப்பா நம்ம எடுத்தாகணும். இதை பார்டர் மார்க் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ சிலபஸ் அவங்க டீட்டெயிலா இதுல கொடுத்துட்டாங்க. வழக்கமாக கொடுக்க மாட்டாங்க, இதுல சிலபஸ் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இது ஜெயிலே, அதனால ஜெனரல் அவேர்னஸ்ல என்ன பாருங்க. எக்ஸாமினேஷன் ஷால் இன்க்ளூட் கொஸ்டின் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியோகிராஃபி, culture and history of India including freedom struggle, Indian politics and constitution, Indian economy, technological developments etc. இதெல்லாமே ஜெனரல்ங்க. ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்ட் அவங்க வழக்கம் போல சொன்ன மாதிரி இது வந்து மேபி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லயே இருக்கலாம், இன்ஜினியரிங்ல இருக்கலாம். மேபி டிப்ளமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க நீங்க.
சிலபஸ் ஆர் பார்ட் இன்க்ளூட் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் இருக்குங்க, அனாலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டியில். இதை பாருங்க, நீங்க ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிமிலாரிட்டி, டிஃபரன்ஸ், ஸ்பேஸ், விஷுவலைசேஷன், ப்ராப்ளம் சால்விங், அனலைஸ் இதெல்லாம் இருக்கீங்களா, டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் ஜேஇக்கு இருக்குங்க. கண்டிப்பா இதெல்லாமே கண்டிப்பா வச்சு தான் எடுப்பாங்க. மேபி 1 மார்க்கா இருக்கும். நீங்க இது எல்லாத்தையும் ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துங்க. கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, செக் பண்ணி பாருங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கு. கம்ப்யூட்டர் நாலேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சதாங்க, சிலபஸ் ஃபார் த பார்ட் விச் இன்க்ளூட் பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர், ஜென்ரல் ப்ராசஸிங், வேரியஸ். நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் கிடைக்குதான்னு பாக்குறேன். கிடைச்சதுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? பேப்பர் 2 பார்ப்போமா இப்போ. பேப்பர் 2 கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும்தாங்க. என்னென்ன பாருங்க, பேசிக் மெரைன் டெர்மினாலஜிஸ், பேசிக் மெட்ராலஜி, பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். பேசிக் தான், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பேசிக் தான் கேட்குறாங்க. தெர்மோடைனமிக்ஸ், இன்டர்னல் காம்பினேஷன் இன்ஜின்ஸ், கம்ப்ரஸர், மெக்கானிக்கல். இது அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாமே டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க 2 பேருக்கும் சமமாக இருக்க மாதிரி தான் கேட்பாங்க. கவலைப்படாதீங்க, 2 பேருக்கும் எப்படி கேட்கணுமோ அப்படிதான் எடுத்துருப்பாங்க. மெட்ராலஜி அண்ட் இன்ஸ்பெக்ஷன், ஆப்ரேஷனல் ரிசர்ச். மேபி நீங்க அப்ளை பண்ணும்போது டிப்ளமோ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற கொஸ்டின் பேப்பர், இல்லை இன்ஜினியரிங் அப்ளை பண்ணவங்க வேற கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் வரலாம். எனக்கு தெரியல, அது வந்து அவங்க தான் பார்க்கணும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது எனக்கு ஐடியா கிடைச்சா நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். டேட் அண்ட் வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே பாண்டியில் தாங்க நடக்கும். எல்லாமே ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் சைட்லையும் லீடிங் நியூஸ் பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணுவோம் நெருக்கத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ அப்ளை உங்களுக்கு தெரியும், 12ஆம் இருந்து அடுத்த மாதம் 11ஆம் முடியுது, அதுக்குள்ளே பண்ணுறேங்க. அப்ளை டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். மேபி இதில் நாங்கள் அப்ளை வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஜாப் இல்லையா, கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இன் சர்வீஸ் அப்ளிகன்ட் பார்ப்போம். அதாவது ஆல்ரெடி இன் சர்வீஸ்ல இப்போ இருக்கவங்களுக்கு யார் யார் எந்தெந்த போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாமா. மாஸ்டர் மெக்கானிக் அண்ட் மெக்கானிக் ஜெனரல் 1 இன் போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க ஒண்ணுங்க. மாஸ்டர் மெக்கானிக் இன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கன்னா ஓகே, நீங்களும் எலிஜிபிள். சீனியர் மெக்கானிக் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா, உங்களுக்கு எலிஜிபிள். மாஸ்டர் மெக்கானிக் இன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூனியன், புதுச்சேரியில் மட்டும் தான் வேலை செய்யணும், மற்ற இது கிடையாது. புதுச்சேரியில் இருந்தீங்கன்னா will be considered for this post அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நான் கீழே சொல்றேன் ஏஜ் லிமிட். ஓகே, நீங்க இன் சர்வீஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு காப்பி எடுத்து தி டைரக்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் 1 டம் ஸ்ட்ரீட் புதுச்சேரி 605001 அவங்க வந்து நீங்க போஸ்ட் பண்ணிடணும். அதாவது கடைசி நாளுக்குள்ள 11/1/2023 நீங்க போஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? போஸ்ட் பண்ணாதவங்களது டெர்மினேட் பண்ணிடும், அதாவது சாரி போஸ்ட் பண்ணாதவங்களது கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்ளை பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆல்ரெடி நாங்கள் அப்ளை வீடியோ போட்டிருக்கோம், அதை கூட பாருங்க. அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ணணும், மல்டிபிள் டைம்ஸ் அப்ளை பண்ண ரிஜெக்ட் பண்றாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர்லாம் கரெக்டாக கொடுங்க. மேபி அப்ளை பண்ணிட்டு பேர் கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க, சிக்னேச்சர் போட்டோ சரியா இல்லைனா. அதை நீங்க செக் பண்ணீங்க. ஏன்னா ஆயிருக்கு ஒரு கேண்டிடேட், நாங்கள் அப்ளை பண்ண ஒரு கேண்டிடேட் ஆயிருக்கு. நீங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்ளை வீடியோல செக் பண்ணிக்கோங்க, அதில் டீட்டெயிலாக இருக்கும். பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க கரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கேளுங்க. கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, கமெண்ட்ல கூட கேளுங்க, தெரிஞ்சதுன்னா நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். இப்போ ஏஜ் கிரைட்டீரியா பார்த்துருவோமா. இன் சர்வீஸ் அப்ளிகேண்ட்டுக்கு இன் சர்வீஸ் அப்ளிகேண்ட் ஆல்ரெடி நான் போஸ்ட் சொன்ன எல்லா ஜென்ரல் அண்ட் அன்ரிசர்வ்டு எல்லா கேட்டகரியும் சேர்த்து நீங்க வந்து 12/1/1988 இருந்து 11/1/2005 மட்டும்தான் நீங்க அந்த வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான். அவ்வளவுதாங்க இன் சர்வீஸ் அப்ளிகேண்ட் ஏஜ் லிமிட். மற்ற ஏஜ் லிமிட் செக் பண்ணீங்கன்னாலும் செக் பண்ணிக்கோங்க. வீடியோல உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஜேஇ கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் விட்டுருவாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு தாங்க. ஆல் தி பெஸ்ட். அப்ளை பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி உங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ.